பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வீடு பார்த்தோன்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி கட்டுறோம். அதில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள்ல வாஸ்பிட்டலில் ஒரு சின்ன தாந்திரிகை தான். அந்த வாஸ்பிட்டலில் சின்ன தாந்திரிகத்தை எந்த பொருள் நம்ம கட்டினா அந்த வீடுடைய அமைப்பும் அந்த வாஸ்து எல்லாம் உதறிட்டு அந்த வீட்டில் தெய்வத்தன்மையோ இதெல்லாம் உருவாக்கணும்னா சாதாரண ஒரு கல் தான். அது பார்த்தோன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போகலாம். அந்த நாட்டு மருந்து கல்லில் போயிட்டு நீங்கள் பார்த்தோன்னா படிகார கல்லுன்னு கேளுங்க. அந்த படிகார கல்லை நீங்கள் வாங்கிங்க. படிகார கல் பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா சின்னதாக வாங்கிக்கிறாங்க, நல்ல பெருசாக வாங்க தாராளமா. அது கட்டிய ஒன்று வாங்கிட்டு வந்து அது கூட பார்த்தோன்னா இந்த கருப்பு நூல் மாதிரி கயிறு இருக்கும், அங்கேயே டிஸ்டி கயிறு, அதையும் வாங்கிங்க. அது வாங்கிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்துட்டு இந்த வாஸ்பெட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுல பூஜை அறையில என்ன பண்ணணும்னா கட்டி அது பூஜை அறையில விலை கொளுத்தி உங்க குலதெய்வத்தை வேண்டிங்க. கண்டிஷ்டி கணபதி, கண்டிஷ்டி எவ்வளவு வேற எந்த தெய்வம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வேண்டிட்டு இந்த கல்லை தீபாத்தனை காமிச்சிட்டு இந்த கல்லை நம்ம வாஸ்பெட்டில கட்ட போறோம். வர்றவங்க பார்த்தா அந்த கண்டிஷ்டி ஓம்புல எதுவுமே உள்ள வரக்கூடாது, டிஸ்டி எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல்லை வாஸ்பெட்டில கட்டணும்னா எப்படிப்பட்ட கண்டிஷ்டி ஓம்புல அங்கிருந்தே வரும். டே அப்பா எவ்வளவு பேர் பங்களா கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்க சொன்ன உடனே இங்க என்ன நமக்கு எதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிறோம். ஆனா இந்த கல்லு என்ன பண்ண அன்னைக்கு வயிறு வலி வரும், இல்ல ஏதாவது டிஸ்டி மாதிரி ஆகி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். ஆனா இந்த கல்லு இருந்தா அவங்க சொல்லும் போது அந்த கல்லு என்ன பண்ணும், அந்த வாத்தியை இழுத்துட்டு அது நமக்கு நடக்காது. அப்போ அந்த கல்லுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாரு, அது நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதே கல்லை நீங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சரும நோய்கள் இருக்கும். அந்த நோய்கள் கூட இந்த கல்லு தண்ணியில போட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தா அந்த தோல் எரிச்சல் இதெல்லாம் குணமாகும். ஏன்னா இந்த கல்லுக்கும் அந்த ஆற்றல் உண்டு, நோயை குணப்படுத்தக்கூடியது. தண்ணியில் கலந்து நம்ம இது பண்ணிட்டு வந்தாங்க வரும். அதே மாதிரி இந்த பில்லி சுனி பாதிப்புல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இந்த பரிகாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே திரும்ப அதே மாதிரி ஆயிரும். அவங்கெல்லாம் அந்த தோஷத்தை விளக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியில இந்த கல்லை படிகார கல்லை நம்ம ஊற போட்டு அதை நம்ம குளிச்சோம்னா அந்த தோசை நம்மளை விட்டு விளங்கிறோம். அந்த பில்லி சுனி தோசங்கள் அந்த ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணி அந்த பரிகாரம் முடிச்சுட்டு இதை நம்ம போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமா அது நம்மளை விட்டு விளங்கிறோம். அதே மாதிரி அந்த படிகார கல்லை நம்ம என்ன பண்ணலாம், வாஸ்பெட்டியில ஒண்ணு கட்டிட்டோம். அடுத்து திரும்ப நம்ம வீட்டுங்களில் கூட நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஜன்னல் இப்ப நாம 3 ஜன்னல் 4 ஜன்னல் வச்சிருப்போம். அதே மாதிரி அந்த 4 ஜன்னலுக்கு இந்த படிகார கல்லை நம்ம இந்த 4 மூலையும் நீங்க ஒவ்வொரு இதுலயும் ஜன்னல்ல கூட உள் சைடு கூட கட்டலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு வந்தாங்கன்னா எல்லா ஜன்னலும் கட்ட என்ன ஆகுனா எவ்வளவு பெரிய நெகட்டிவ் கெட்ட இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி இந்த படிகார கல்லுக்கு ஆற்றல் உண்டு. அதே மாதிரி நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணும் போது தண்ணியில நம்ம போட்டு துடைக்கும் போது இந்த படிகார தூள் கல்ல கூட போட்டு துடைச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வீடு பார்த்தோன்னா அந்த வீட்டுல இருக்கிற கெட்ட கண்டிஷ்டி அந்த பூமியில பட்டது அத்தனையும் வெளியே போயிடும். ஏன்னா அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம அதே மாதிரி இந்த படிகார கல்லை நீங்க இன்னொன்னு கூட பண்ணலாம். இதுல இந்த வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த வண்டி வாகனத்துல கூட நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சில பேர் கருப்பு பிடிக்காது, கருப்பு நூல் அந்த இது மாதிரி இருக்கும், அதில் பண்ணிக்கலாம். இல்லை அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிக்குதோ பச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி வாங்கி அதில் நம்ம அந்த படிகார கல்லை வச்சு முடிச்சு போட்டு அதை நம்ம வண்டியிலையோ இல்லை இந்த முன்ன எங்கன்னா ஒரு சைடு கட்டிட்டு பெரிய பெரிய லாரி பஸ்ஸு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம 2 வீலருக்கு இதெல்லாம் கட்டிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா அந்த வண்டி இந்த விபத்தெல்லாம் தடுக்கும். காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய கண்ணு தான் ஒரு சூனியம். ஏன்னா ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டுக்காரன் சூனி வச்சா கூட எனக்கு பயம் கிடையாதுவாங்க சில பேர். இந்த கண் பார்வைக்கு சூனியத்துக்கும் மேல. ஏன்னா ஐயோ இவன் இப்படி காடு வாங்கிட்டோம் பங்களா வாங்கிட்டோம் இப்படின்னு சொல்லியே நம்ம மொத்த கண்டிஸ்ட் வரும்போது அதே ஒரு செய்வின மாதிரி மாறி நமக்கு அதை விட மோசமா நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அப்போ அந்த வண்டிகள் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த வண்டிகள்லாம் நமக்கு தடுக்கணும்னா நம்ம இந்த இதை வச்சு கட்டினோம்னா நிச்சயம் நமக்கு தடைப்படும், எந்த இது நடக்காது, வண்டி சேதாரம் ஆகாது. இந்த மாதிரிக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்க தொழில் செய்யற இடத்துல கூட பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மாதிரி உருவாக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது நிறைய உங்களுக்கு பிரச்சனை தானா கொண்டே இருக்கும். அப்போ வரும்போது நீங்க அங்க தொழில் செய்யற இடத்துல கூட இந்த கல்லை நீங்க நல்ல தொங்குற மாதிரி பெரிய கல்லை வாங்கி அந்த இடத்துல வச்சுன்னா அந்த இடத்துல கெட்ட இது டிஸ்டி ஓம்பல் எல்லாமே விளங்கிட்டு அந்த இடத்துல நல்ல தொழில் நடக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாதான் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கும். நீங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் போய் என்னத்துக்கு சின்ன விஷயம், நல்ல டைரக்டா போலாம். சாமி அவர் பெரிய ஞானி மகான், அவர்கிட்ட போய் 1 லட்சம் கொடுத்தா எல்லாம் தூக்கி கொடுத்துருவாரு, அதை வச்சு நம்ம பெரிய ஆள் நினைச்சு பணத்தை கொடுத்தா கூட அந்த மாதிரி விஷயம் வராது. நீங்க உண்மையே இதை சின்ன சின்ன விஷயம் நினைச்சு 1 ரூபாய் கம்மி செலவு இருக்கிறத பண்றதுதான் 100% உங்களுக்கு வேலை செய்யும். அவர் முக்கிய மந்திரம் சொல்லி மூலிகை கொடுத்தா கூட லேட்டா தான் வேலை செய்யும். இதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்தா கூட இதெல்லாம் நீங்க பண்ணாதான் அந்த சக்தி கூட வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அதனால நம்ம எந்தெந்த விஷயம் நமக்கு எது தேவையோ முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போனாங்களோ அதெல்லாம் நம்ம பாருங்க, அதெல்லாம் பண்ணுங்க. நிச்சயம் கண்டிப்பா அந்த வீட்டுல நல்லதே நடக்கும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயம்.